பச்சைக்காளி. வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். அதிகாரம் 2. புதுத்திருடர். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொன்னால் அப்படியே செய்ய தடையில்லை. முக்கியஸ்தர், நாங்கள் இப்போது ஒரு ஊருக்கு போகின்றோம். அங்கே போனவுடன் உன்னை நாங்கள் ஒரு உத்தியோகத்தில் சேர்த்து விடுகிறோம். அதை நீ திறமையாக பார்த்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு ஏராளமான வருமானம் கிடைக்கும். அங்கே உனக்கு பெரிய சீமானுடைய சௌகரிய வசதிகளை எல்லாம் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். புதுத்திருடர், எனக்கு நாணயமான உத்தியோகம் கிடைக்கும் பட்சத்தில் நான் மிக திறமையாக வேலை பார்ப்பேன் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். நீங்கள் எனக்கு கொடுப்பதாக சொல்வது என்ன உத்தியோகம்? முக்கியஸ்தர், ஒரு பெரிய கம்பெனியார் அனுப்பும் சாமான்களை விற்கும் ஏஜென்ட் உத்தியோகம். புதுத்திருடர், சம்பளம் எவ்வளவு? முக்கியஸ்தர், அதற்கு மாத சம்பளமாக ஏற்படுத்தப்படவில்லை. விற்பனை செய்வதற்கு தக்கபடி தரகு கிடைக்கும். 100 ரூபாய்க்கு சாமான்களை விற்றால் உனக்கு 10 ரூபாய் கிடைக்கும். அதுவன்று இருக்க இடம், போக மோட்டார் வண்டி, சாப்பாடு முதலியவை இலவசமாகவே கிடைக்கும். மனிதருக்கு இன்னும் என்ன வேண்டும்? புதுத்திருடர், அப்படியானால் நான் அந்த உத்தியோகத்தை ஒப்புக்கொள்ள தடையில்லை. ஆனால் இன்னொரு விஷயம், அதற்கு பணம் ஏதாவது ரொக்க ஜாமீன் கட்ட வேண்டுமானால் அது என்னால் ஆகாத காரியம். அதையும் நான் முன்னதாகவே சொல்லிவிடுகிறேன். ஜாமீன் எதுவும் தேவையில்லை. உன்னிடம் விலைபெற்ற சாமான்களை முதலாளி ஒப்புவிப்பாரானால் அவருடைய ஆட்கள் ரகசியத்தில் உன்னுடைய நடவடிக்கைகளை கவனித்து கொண்டிருப்பார்கள். நீ துரோகம் செய்ய மனதால் நினைத்தாலே அது உடனே முதலாளிக்கு தெரிந்து போகும். அதற்கு தக்கபடி உனக்கு தகுந்த மரியாதை அங்கு நடந்துவிடும். நீங்கள் தான் அந்த கம்பெனியின் முதலாளியா? நான் முதலாளி அல்ல. அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்! அவர் இப்படி 2வது வகுப்பு வண்டியில் பிரயாணம் செய்வார். அது இருக்கட்டும், உன்னுடைய பெயர் என்ன? புதுத்திருடர், என் பெயர் கருப்பண்ணன். முக்கியஸ்தர், அடடே, பெயர் அவ்வளவு அழகா இல்லையே. நீ விற்கப் போகும் உயர்வான சாமான்களுக்கு தக்கபடி பெயரும் கம்பீரமாக இருக்க வேண்டும். கருப்புக்கோடு அசுபத்தை காட்டுவதாகையால் பெயரை சொல்லும்போதே அது அசுபக்குறியை நினைப்பூட்டுவதாக இருக்கக்கூடாது. நீ ஒரு புதிய பெயரை வைத்துக்கொண்டு அந்த பெயரால் உத்தியோகத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். உனக்கு நான் வெள்ளியங்கிரி என்று பெயர் வைக்கிறேன். சரி, உங்கள் விருப்பத்தின்படியே செய்யுங்கள். நாம் அடுத்த ஸ்டேஷனில் இறங்க வேண்டும். நாம் ஊரும் இறங்கியவுடன் நான் என்னுடைய டிக்கெட்டை கொடுத்துவிட்டு வெளியில் போய் 1 அணா கொடுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி வெளியில் இருந்தபடி கொடுக்கிறேன். நீ அதை வாங்கிக்கொள். பிறகு நீங்கள் இருவரும் வெளியில் வாருங்கள் என்றார். அந்த ஏற்பாட்டிற்கு மற்ற இருவரும் இணங்கினர். கருப்பண்ணனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட வெள்ளித்தடியையும் கை விளக்கையும் மற்றவர் எடுத்து துணியில் சுற்றி கொண்டார். சில நிமிஷ காலத்தில் வண்டி அடுத்த ஸ்டேஷனில் போய் நின்றது. உடனே மூவரும் கீழே இறங்கினார்கள். வெள்ளியங்கிரியையும் மற்றவரையும் ஸ்டேஷனில் உட்புறத்தில் வேலி அடைப்பின் ஓரமாக நிற்க வைத்துவிட்டு முக்கியஸ்தர் தமது டிக்கெட்டை கொடுத்துவிட்டு வெளியில் போய் ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை வாங்கி வந்து வெள்ளியங்கிரியிடம் கொடுக்க அவரும் இன்னொருவரும் அடுத்த நிமிஷம் எந்தவித தகராறுமின்றி வெளியில் போய்விட்டனர். ஸ்டேஷனுக்கு வெளியில் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து மூடு மோட்டார் வண்டி ஒன்று காத்து கொண்டிருந்தது. அதற்குள் பின்புற ஆசனத்தில் முக்கியஸ்தரும் வெள்ளியங்கிரியும் உட்கார்ந்து கொண்டனர். முன்புறத்தில் வண்டியோட்டியும் இன்னொருவரும் உட்கார்ந்து கொண்டனர். வண்டிக்குள் இருந்தவர்களை முன்னால் இருப்பவர்கள் பார்க்க முடியாதபடி இடையில் பலகை அடைப்பு அமைந்திருந்தது. வண்டியின் உட்புறம் இருள் அடர்ந்திருந்ததாக இருந்தது. உட்புறத்தில் 2 பக்கத்து கதவுகளிலும் இருந்த ஷட்டர்கள் மூடப்பட்டிருந்தமையால் வண்டி எங்கே செல்கிறது என்பதை உள்ளே இருந்தவர் பார்க்க இயலாது. எல்லோரும் ஏறி உட்கார்ந்து கொண்டவுடன் வண்டி புறப்பட்டு ஓடியது. வண்டியில் இருந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் மௌனமாகவே இருந்தனர். சற்று முன் மிக பயங்கரமான அபாய நிலைமையிலிருந்து தவித்து கொண்டிருந்த தாம் உயர்வான ஒரு உத்தியோகத்தை பெற்று மோட்டார் வண்டியில் போய்க் கொண்டிருந்ததை நினைத்து நினைத்து வெள்ளியங்கிரி அபாரமான சந்தோஷமும் மனக்கிளர்ச்சியும் அடைந்து மானசீகமான இன்பக பிரவாகத்தில் மிதந்து கொண்டிருந்தார். வெளி உலக நினைப்பே அவருக்கு இல்லாமல் போனதாகையால் வண்டி எந்தெந்த வழியாக எவ்வளவு காலம் ஓடியது என்ற நினைவோ கவனமோ அவருக்கு ஏற்படவில்லை. முடிவாக வண்டி நிறுத்தப்பட வெள்ளியங்கிரிக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவரான முக்கியஸ்தர் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கி, இதுதான் இடம், இறங்கலாம் என்றார். அப்போதுதான் வெள்ளியங்கிரிக்கு தமது சுயநினைவு திரும்பியது. அவர் உடனே சரையலென்று எழுந்து வண்டியை விட்டு கீழே இறங்கி நாற்புறங்களிலும் தமது பார்வையை செலுத்தி உற்று நோக்கினார். பக்கத்தில் ஒரு பங்களா காணப்பட்டது. அது மிக உயர்வானதாக தோன்றியது. அதுவே தமது எதிர்கால உத்தியோக காரியாலயம் என்ற எண்ணம் வெள்ளியங்கிரி மனதில் உண்டாகத் தொடங்கவே இன்பகரமான ஆவலினால் அவருடைய மனம் பொங்கியது. முக்கியஸ்தரும் மற்றவரும் வெள்ளியங்கிரியை அழைத்து கொண்டு அந்த பங்களாவிற்குள் நுழைந்து கூடம் போல இருந்த ஓரிடத்தை அடைந்தனர். அப்பொழுது முக்கியஸ்தர் வெள்ளியங்கிரியை பார்த்து, ஐயா, இதுவே நம்முடைய ஆஃபீஸ். இந்த இடத்தையும் இதில் உள்ள பொருட்களையும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். உமக்கு தேவையான சௌகரியங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. உம்முடைய ஈரத்துணிகளை விலக்கிவிட்டு உமக்கு தேவையான புது உடைகளை எடுத்து உடுத்துக்கொண்டு வாரும் என்றார். அதை கேட்ட வெள்ளியங்கிரி அதே போல தமது ஈரத்துணியை விலக்கிவிட்டு புதிய உடைகளை அணிந்து கொண்டு வந்து சேர்ந்தார்.
அதற்கு சிறிது நேரத்தில் பிறகு மோட்டார் ஓட்டி எங்கிருந்தோ பாத்திரங்களில் சாப்பாடு கொண்டு வைத்துவிட்டு மூவருக்கும் இலைகளை போட்டு பரிமாற அவர்கள் தமது சாப்பாட்டை முடித்து கொண்டனர். பிறகு வண்டியோட்டி ஒரு அறையில் ஜமக்கால முதலீடுகளை போட்டு அதில் படுத்துக்கொள்ளும்படி வெள்ளியங்கிரியிடம் கூற, அப்போது இரவு 11 மணிக்கு மேல் ஆகிவிட்டதாகையால் அவர் மற்ற இருவர்களது அனுமதியும் பெற்றுக்கொண்டு அறைக்குள் போய் படுத்துக்கொண்டார். அன்று இரவு கழிந்தது. மறுநாள் காலை 6 மணிக்கு வெள்ளியங்கிரி விழித்து கொண்டு எழுந்து அறையை விட்டு வெளியே வந்து பார்க்க அங்கு மனிதர்கள் எவரும் காணப்படவில்லை. தம்மை அழைத்து வந்தவர்கள் ஏதேனும் காரியமாக எங்கேனும் போயிருப்பார்களோ என்ற சந்தேகத்துடன் அவர் அந்த வீட்டின் இதர பாகங்கள் எல்லாம் நுழைந்து அவர்களை தேடினார். எங்கும் அவர்கள் காணப்படவில்லை. முதல் நாள் தம்மை ஏற்றுக்கொண்டு வந்த வண்டியின் கட்டிடத்திற்கு வெளியில் காணப்படவில்லை. ஆகவே அவர்கள் மறுபடியும் கூடத்திற்கு வர அங்கு அவருடைய கண்மேல் ஒரு மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருந்த ஒரு கடிதம் திருஷ்டியில் பட்டது. அதன் மேல் வெள்ளியங்கிரி அவர்கள் சமூகம் என்றும் விலாசம் காணப்பட்டது. அதை எடுத்து பிரித்து படிக்கத் தொடங்கினார். ஐயா, நேற்றிரவு நீங்கள் தூங்கிய பிறகு எங்களுக்கு கிடைத்த ஒரு அவசர செய்தியை அனுசரித்து நாங்கள் உடனே புறப்பட்டு வெளியூருக்கு போக நேர்ந்துவிட்டது. உங்களை அனாவசியமாக எழுப்ப விரும்பாமல் இந்த கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு போகிறோம். காலையில் நீங்கள் எழும்பொழுது நாங்கள் இங்கே இல்லாததை பற்றி ஆச்சரியமடைய மாட்டீர்கள் என்று நம்புகிறோம். சென்னை பட்டணத்தில் உள்ள ஜெனரல் சப்ளைஸ் கம்பெனி என்னும் கம்பெனிக்கு இந்த ஊர் ஏஜென்ட்டாக உங்களை நியமித்திருப்பதாக ஒரு உத்தரவு எழுதி அதையும் இதில் வைத்திருக்கிறோம். அதுவன்றி கம்பெனியாரால் விற்பனைக்கு இங்கே அனுப்பப்படும் பொருட்கள் சொற்பம் இந்த வீட்டில் ஒரு அறையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. தலைமை ஆஃபீஸிலிருந்து வாரத்திற்கு ஒரு தடவை ஒரு குமாஸ்தா வருவார். நீங்கள் அதுவரையில் விற்றதால் சேர்ந்திருக்கும் பணத்தை அவரிடம் கொடுத்து விட வேண்டும். தலைமை ஆஃபீஸிலிருந்து உங்களுக்கு அடிக்கடி மோட்டாரில் பொருட்கள் வந்து கொண்டே இருக்கும். நாளைய தினம் காலை 8 மணிக்கு உங்கள் உபயோகத்திற்காக ஒரு மோட்டார் வண்டி வந்து சேரும். அதை ஓட்டுகிறவன் உங்களுடைய சாப்பாடு முதலிய சௌகரியங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்வான் என்று எழுதப்பட்டிருந்த கடிதத்தை படித்து பார்த்த வெள்ளியங்கிரி அதோடு குண்டூசியால் கோர்க்கப்பட்டிருந்த வேறு 2 காகிதங்களையும் பார்த்தார். ஒரு காகிதத்தில் அந்த வீட்டில் இருந்த பொருட்களின் ஜாபிதா கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னொன்றில் அவரை விற்பனை ஏஜென்ட்டாக நியமித்த உத்தரவு. அவைகளை பார்த்த வெள்ளியங்கிரி சந்தோஷமும் திருப்தியும் அடைந்தவராக அந்த ஜாபிதாவில் கண்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்று பார்க்க ஜாபிதாவில் குறிக்கப்பட்டிருந்தபடியே பொருட்கள் காணப்பட்டன. ஒவ்வொரு பொருட்களின் மேலும் ஒரு அட்டைச்சீட்டு மாட்டப்பட்டிருந்தது. அது இத்தனாவது பொருள் என்ற எண்ணும் அதன் கிரயமும் சீட்டில் எழுதப்பட்டிருந்தன. பொருட்களை எல்லாம் பார்த்து திருப்தி செய்து கொண்ட பிறகு வெள்ளியங்கிரி அந்த அறையின் கதவை மூடி பூட்டி தெருவுகோலை எடுத்துக்கொண்டு பின்னால் போய் தமது காலை கடன்களை முடித்துக்கொண்டு கூடத்திற்கு வந்து அங்கு காணப்பட்ட உயர்வான உடைகளை அணிந்து கொண்டு மோட்டார் வண்டியின் வருகையை எதிர்பார்த்து இன்பகரமான உற்சாகத்தோடு சொகுசாக அங்கும் இங்கும் உலவிக் கொண்டிருந்தார். அவருடைய மனது தமது நிலைமையில் திடீரென்று ஏற்பட்ட அத்தகைய மகத்தான மாறுதலினால் குதூகலித்து பறந்து கொண்டிருந்தது. சரியாக 8 மணிக்கு அந்த மாளிகையின் வாசலில் ஒரு மோட்டார் வண்டி வந்து நின்றது. வண்டியோட்டி கீழே இறங்கி உள்ளே விரைந்து வந்து அடக்க ஒடுக்கமாக வினயத்தோடு புதிய எஜமானுடைய பேட்டி கண்டு அவருக்கு தேவையான சௌகரியங்கள் இன்னின்ன என்பதை தெரிந்து கொள்ள முயற்சித்து, எஜமானே, உங்களுக்கு எத்தனை வேலைக்காரர்கள் தேவையாக இருக்கும் என்றான். வெள்ளிங்கிரி, கட்டிடத்தை பெருக்கி சுத்தமாக வைக்க ஒரு வேலைக்காரியும் சமையல் செய்ய ஒரு சமையல்காரனும் தேவை. சமையல்காரனும் வீடு பெருக்கியும் அத்தியாவசியமானவர்கள் என்று நினைத்து நான் வரும்போதே அவர்களை அமர்த்தி விட்டேன். அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவார்கள். நீ இப்போது எங்கிருந்து வருகிறாய்? நான் பட்டணத்திலிருந்து வருகிறேன். நான் இரவு 8 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டேன். நீ ஜெனரல் சப்ளைஸ் கம்பெனியை சேர்ந்த ஆளா? ஆமாம். நான் இங்கே இருப்பதும் எனக்கு என்னென்ன தேவை என்பதும் அதற்குள் தலைமை ஆஃபீஸுக்கு எப்படி தெரிந்தது? நேற்றிரவு இங்கிருந்து தந்தி வந்தது. நான் இன்னின்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்றும் இங்கே காலை 8 மணிக்குள் வர வேண்டும் என்றும் அதில் எழுதியிருந்தார்கள். உன் பெயர் என்ன? என் பெயர் வேலாயுதம். காஃபி சாப்பிட நேரமாகிறதே. நான் காஃபியும் கொஞ்சம் இட்லி முதலிய பலகாரங்களும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். அவைகள் வண்டியில் இருக்கின்றன. போய் எடுத்துக்கொண்டு வருகிறேன். சரி, போய் எடுத்துக்கொண்டு வா. இதோ போய் அவைகளை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று கூறியபடி வெளியில் சென்று சிற்றுண்டி, காஃபி முதலியவைகளை கொணர்ந்து ஒரு மேசையின் மேல் வைக்க வெள்ளியங்கிரி அவைகளில் புகுந்து மிக மும்முரமாக வேலை செய்து எல்லா வஸ்துக்களையும் உள்ளே செலுத்தினார். அப்பொழுது சமையல்காரனும் வேலைக்காரியும் வந்து சேர வெள்ளியங்கிரி அவர்களுக்கு வேலைகளை திட்டப்படுத்த அதை கேட்டுக்கொண்டு அவரவர் தன் வேலைகளை செய்ய துவங்கி கொண்டனர். பகல் 12 மணிக்கு வெள்ளியங்கிரியினுடைய பகலுணவு நிறைவேற அவர் உடனே மோட்டார் வண்டியில் அமர்ந்து சுமார் 1/2 மைல் தூரத்தில் இருந்து ஊருக்குள் நுழைந்தார். அந்த ஊர் நடுத்தரமான ஒரு பட்டணம் என்பது தெரிந்தது.
அதில் ஏராளமான வர்த்தகர்கள் இருப்பதை தெரிந்து கொண்டு அவர்களில் முக்கியமானவர்களான சிலரை பார்த்து வியாபார விஷயமாக அவர்களுடன் நெடுநேரம் பேசி கொண்டிருந்துவிட்டு வெள்ளியங்கிரி மோட்டாரில் ஏறிக்கொண்டு பங்களாவிற்குள் வந்து சேர்ந்தார். மறுநாளைய காலையிலிருந்து சாமான்களை வாங்குவதற்கு வர்த்தகர்கள் ஒருவர் பின் ஒருவராக பங்களாவிற்கு வரவே வெள்ளியங்கிரி ஒவ்வொரு பொருளையும் அதனதன் தலை சீட்டில் குறிக்கப்பட்டிருந்த கிரயத்திற்கு விற்று பணத்தை வாங்கி பெட்டியில் போட ஆரம்பித்தார். முதல் நாள் வியாபாரத்தில் சுமார் 500 ரூபாய் வரையில் பணம் சேர்ந்தது. மறுநாள் வெள்ளியங்கிரி அந்த ஊரில் இருந்த நாணயக்கார செட்டி தெருவை அடைந்து அவர்களிடம் தங்கள் கம்பெனியின் சரக்குகளை பற்றி விளம்பரப்படுத்தினார். ஒரு செட்டியார், எங்களுக்கு தேவையாகக்கூடிய சரக்குகள் உங்களிடம் என்னென்ன இருக்கின்றன? வெள்ளியங்கிரி, வெள்ளிக்கட்டிகள், தங்கக்கம்பிகள், வைரக்கற்கள் ஆகியவை இருக்கின்றன. மற்ற இடங்களின் விலைகளை விட நாங்கள் கொஞ்சம் சரசமாகவே கொடுக்கிறோம். வெள்ளிக்கட்டிகள் பஜார் விலைக்கு 2 அணா குறைத்து கொடுக்கிறேன். அவ்வளவு குறைவான விலைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? சரக்கு என்ன மட்டமா? வெள்ளியங்கிரி, சரியான சொக்க வெள்ளியாக இருந்தால் வாங்குங்கள், இல்லாவிட்டால் தூக்கி எறியுங்கள். எங்கள் முதலாளி வெள்ளி சுரங்க கூட்டாளிகளில் ஒருவர். அவருக்கு வரும் பங்கை அவர் சரசமாக விற்கிறார். செட்டியார், சரி, அப்படியானால் எனக்கு திருப்திதான். நான் இதோ பின்னால் வருகிறேன், நீங்கள் முன்னால் போங்கள் என்றார். அவ்வளவோடு வெள்ளியங்கிரி தமது சம்பாஷணை முடித்துக்கொண்டு அங்கிருந்து பங்களாவிற்கு வந்து சேர்ந்தார். அன்று வேறு சில வியாபாரிகள் அங்கு வந்து அங்கிருந்த சரக்குகளை பார்த்து பலவற்றை வாங்கி கொண்டு சென்றனர். அன்றைய தினம் மாலையில் வெள்ளியங்கிரி 2 தினங்களில் தாம் மொத்தம் 1000 ரூபாய்க்கு சரக்குகள் விற்றுவிட்டதாக கணக்கெடுத்து தமக்கு அதில் 100 ரூபாய் சேரும் என்று நினைத்து சந்தோஷப்பூரிப்படைந்து அதற்கு மேல் மானசீகமாக கணக்குகள் போடலானார். 2 தினங்களில் சொற்ப சரக்குகளை விற்றதில் தமக்கு 100 ரூபாய் கிடைத்தால் 1000 கணக்கில் மொத்தமாக வெள்ளிக்கட்டிகளை விற்றால் அதனால் கூடிய சீக்கிரமே 10,000 20,000 தரகு சம்பாதித்து விடலாம் என்றும், அந்த உத்தியோகத்தில் தாம் சில வருஷ காலம் இருந்தால் தாம் ஒரு பெரிய லட்சப்பிரபு ஆகிவிடலாம் என்றும் நினைத்து இன்ப கோட்டை கட்டி அதை அலங்கரித்தபடி நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்க கடிகாரத்தில் மணி 7 அடித்தது. அப்போது வேலாயுதம் உள்ளே வந்து, உங்களை பார்க்க செட்டியார் ஒருவரும் இன்னொருவரும் வந்திருக்கிறார்கள் என்றான். வெள்ளியங்கிரி, சரி வரட்டுமே, அவர்களுக்காகத்தானே நாம் காத்திருக்கிறோம் என்றார். அடுத்த நிமிஷத்தில் 2 மனிதர்கள் அங்கே வந்தனர். உடனே வெள்ளியங்கிரி எழுந்து அவர்களை வரவேற்று 2 நாற்காலிகளை காட்டி உட்கார்ந்து கொள்ளும்படி உபசரித்தார். இருவரும் உடனே உட்கார்ந்து கொண்டனர். வெள்ளியங்கிரி, உங்களுக்கு ஏதாவது சாமான் தேவையா? செட்டியார், இவர்கள் உங்களிடம் ஏதோ கேட்க வேண்டுமாம். வெள்ளியங்கிரி வியப்போடு மற்றவரை பார்த்து, இவர்கள் யார் என்பது எனக்கு தெரியவில்லையே. மற்றவர், நான் இந்த ஊர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். நீங்கள் 2 தினங்களாக அநேக சாமான்களை விலை சரசமாக வர்த்தகர்களுக்கு விற்றதாகவும் உங்களிடம் வெள்ளிக்கட்டிகள் ஏராளமாக இருப்பதாகவும் கேள்விப்பட்டேன். இவ்வளவு சாமான்கள் உங்களுக்கு ஏது என்பதையும் நீங்கள் எதனால் சரச விலைக்கு விற்கிறீர்கள் என்பதையும் விசாரித்து தெரிந்து கொண்டு போவதற்காக நான் வந்தேன். வெள்ளியங்கிரி, ஓ அப்படியா? குசாலாக தெரிந்து கொள்ளலாம். இவைகள் சென்னை பட்டணத்தில் உள்ள ஜெனரல் சப்ளைஸ் கம்பெனியினருடைய சாமான்கள். இவைகளை விற்பதற்கு என்னை ஏஜென்ட்டாக நியமித்திருக்கிறார்கள். இன்னென்ன விலைக்கு விற்க வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொரு சாமானிலும் சீட்டு கட்டியிருக்கிறார்கள். அதன்படி நான் விற்கிறேன். சப் இன்ஸ்பெக்டர், நீங்கள் அந்த கம்பெனியின் ஏஜென்ட் என்பதை காட்டும் உத்தரவு ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா? வெள்ளியங்கிரி, ஓ இருக்கிறது, பார்க்கிறீர்களா? சப் இன்ஸ்பெக்டர் காட்டுங்கள் என்றார். உடனே மேஜையை திறந்து அதற்குள் வைக்கப்பட்டிருந்த உத்தரவையும் சாமான் ஜாபிதாவையும் எடுத்துக்காட்ட சப் இன்ஸ்பெக்டர் அவைகளை பார்த்து திருப்தி அடைந்தவராக தமக்கருகில் இருந்த செட்டியாரை பார்த்து, எல்லாம் ஒழுங்காகத்தான் இருக்கிறது. நீங்கள் அச்சம் கொண்டதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. சரக்குகளை பயமின்றி வாங்கலாம் என்றார். வெள்ளியங்கிரி செட்டியாரை பார்த்து, இவைகள் திருட்டு சொத்துக்களாக இருக்கும் என்று சந்தேகப்பட்டிருக்கிறீர்கள் போலிருக்கிறது. உங்கள் சந்தேகத்தை என்னிடம் நேரிலேயே தெரிவித்திருக்கலாமே. போலீசாரிடம் போய் சொல்லி எங்களை அவமரியாதைப்படுத்த வேண்டுமா? செட்டியார் அசடு வழிந்த முகத்தோடு, நான் இதை நேரில் கேட்கலாமா? அப்படியெல்லாம் நேரில் கேட்டால் உங்களுக்கு கோபம் வந்தாலும் வரலாம். நாங்கள் பெரிய தொகை போட்டு சொத்தை வாங்குகிறவர்கள். எங்கள் பணத்துக்கும் எங்களுக்கும் கெடுதல் இல்லாமல் வாங்க வேண்டும் என்பது என் எண்ணம். இப்போது போலீசார் உங்களை பற்றி அத்தாட்சி கொடுத்து விட்டார்கள். இனி எனக்கு கவலை இல்லை என்றார். அப்பொழுது சப் இன்ஸ்பெக்டர் செட்டியாரை பார்த்து, எனக்கு அவசர வேலை இருக்கிறது. நீர் இவரோடு ஏதாவது பேச வேண்டுமானால் பேசிவிட்டு வாரும் என்று கூறியபடி அவ்விடத்தை விட்டு போக முயல, அப்பொழுது அங்கு வந்த வேலாயுதம் வெள்ளியங்கிரியை பார்த்து, இன்னொரு கணவன் வந்திருக்கிறார். அவர் உங்களை பார்க்க வேண்டுமாம் என்றான். வெள்ளியங்கிரி, வரலாமே, அனுப்பு என்றார். உடனே வேலாயுதம் வெளியில் போக
அடுத்த நிமிஷம் ஒரு மனிதர் உள்ளே வந்து சேர்ந்தார். அவருக்கு சுமார் 30 வயது இருக்கலாம். அவருடைய ஆடைகள் அவர் பெரிய மனிதர் என்பதை காட்டின. அவ்வாறு வந்தவர் எதிரில் நின்ற சப் இன்ஸ்பெக்டரை பார்த்தவுடன் வியப்போடு, ஓஹோ, நீங்களும் கூட வந்திருக்கிறீர்களா? நாங்கள் வரும் இடத்திற்கெல்லாம் நீங்களும் தயாராக வந்திருக்கிறீர்களே என்றார். சப் இன்ஸ்பெக்டர், நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியவில்லையே. மற்றவர், நான் சிஐடி இலாகாவைச் சேர்ந்தவன். ஓ, அப்படியா? உங்களுடைய பெயர் என்ன? என் பெயர் சமய சஞ்சீவி. ஓஹோ, உங்கள் பெயரை பற்றி நான் பிரபலமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் நேரில் உங்களை இதுவரையில் பார்த்ததில்லை. சரி, இங்கே ஏதாவது காரியமாக வந்தீர்களா? இங்கே ஒரு பெரிய வர்த்தகர் வந்திருந்து கொண்டு உயர்வான சாமான்களை விற்பதாக கேள்விப்பட்டேன். அவரை பார்த்துவிட்டு போகலாம் என்று சும்மா இப்படி புறப்பட்டு வந்தேன். ஓ, இவருக்கும் உங்களுக்கும் இதற்கு முன் பழக்கம் உண்டு போல் இருக்கிறது. சமய சஞ்சீவி, இவருக்கும் எனக்கும் இதற்கு முன் பழக்கமே இல்லை. சென்னை பட்டணத்தில் உள்ள ஜெனரல் சப்ளைஸ் கம்பெனியின் முதலாளியே எனக்கு நன்றாக தெரியும். அவர் பெரிய கோடீஸ்வரர். அவருடைய வியாபாரம் நாணயமானது. அதுவரையில் எனக்கு நிச்சயமாக தெரியும். நான் இந்த ஊருக்கு வேறொரு காரியமாக வந்தேன். சௌகரியமாக தங்குவதற்கு வேறு இடம் இல்லை. அதனால் இங்கு வந்தேன். அந்த கம்பெனியின் மேனேஜரிடமிருந்து ஒரு கடிதமும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். ஓஹோ, அப்படி சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் சில தினங்கள் வரையில் இங்கே தங்குவீர்களோ? அநேகமாக அப்படித்தான் செய்வேன் என்று நினைக்கிறேன். என்னுடைய வீடும் சௌகரியமானது தான். நீங்கள் அங்கே வருகிறீர்களா? அங்கேயே தங்கிக் கொள்ளலாமே. சமய சஞ்சீவி, என்னவோ இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன். இன்றிரவு இங்கேயே இருக்கிறேன். சப் இன்ஸ்பெக்டர், சரி, நமஸ்காரம் என்றார். உடனே சப் இன்ஸ்பெக்டர் வெளியில் போய்விட்டார். அதுவரையில் அங்கு நடந்த சம்பாஷணியை வெள்ளிங்கிரியும் செட்டியாரும் கவனித்து கேட்டுக்கொண்டே இருந்தனர். அந்த சப் இன்ஸ்பெக்டருடைய முகம் வெள்ளிங்கிரிக்கு ஏற்கனவே பழக்கமான முகமாக தோன்றியது. அவருடைய பேச்சும் குரலும் பழக்கமானதாக தோன்றியது. வெள்ளிங்கிரி நினைத்து நினைத்து பார்க்கிறார். பழைய நினைவு அவருக்கு உண்டாகவில்லை. அடுத்த நிமிஷம் சமய சஞ்சீவி வெள்ளிங்கிரியிடமிருந்து போய் தமது சட்டைப்பையில் இருந்த கடிதத்தை எடுத்து கொடுக்க அவர் அதை வாங்கி படித்து பார்த்தார். அந்த கடிதத்தை கொண்டு வருகிறவருக்கு எல்லா சௌகரியங்களையும் செய்து கொடுக்கும்படி மேனேஜர் அதில் எழுதியிருந்தார். வெள்ளிங்கிரி உடனே வேலாயுதத்தை கூப்பிட்டு சமய சஞ்சீவிக்கு தேவையான சௌகரியங்களை செய்து கொடுக்கும்படி திட்டப்படுத்த அவன் அவரை வசதியான ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்றான். அப்பொழுதும் செட்டியார் உட்கார்ந்திருந்தார். வெள்ளியங்கிரி அவரை பார்த்து, நீங்கள் அனாவசியமாக சப் இன்ஸ்பெக்டரை அழைத்து வந்ததுதான் மிச்சமாயிற்று. இதோ பாருங்கள், இப்பொழுது பட்டணத்திலிருந்து வந்த பெரிய போலீஸ் உத்தியோகஸ்தர் எங்கள் தலைமை ஆஃபீஸை பற்றி எவ்வளவு பெருமையாக பேசினார். அந்த ஆஃபீஸ் மேனேஜரிடம் இவர் எனக்கு சிபாரிசு கடிதம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்றார். அதை கேட்ட செட்டியார், சந்தோஷமாயிற்று. இனி எனக்கு கவலை இல்லை. நான் உங்களிடம் ஏராளமான வெள்ளிக்கட்டிகளை வாங்க உத்தேசித்திருக்கிறேன். அதை இப்போதே நான் காரியத்தில் காட்டுகிறேன். இதோ நான் 1000 ரூபாய்க்கு ஒரு செக் தருகிறேன். வாங்கி கொண்டு ரசீது கொடுங்கள். பொழுது விடிந்தவுடன் உங்கள் மோட்டார் வண்டியிலேயே வெள்ளியை வைத்து என் கடைக்கு அனுப்புங்கள் என்றார். வெள்ளிங்கிரி, அதெல்லாம் தப்பான காரியம். உங்களிடம் இப்போதே நேரில் வெள்ளியை ஒப்புவிக்கிறேன். எங்களுடைய மோட்டார் வண்டியிலேயே அதை வைக்கச் செய்து நீங்களும் கூட இருந்து கொண்டு போய் சேருங்கள் என்றார். செட்டியார் அதற்கு இணங்க வெள்ளியங்கிரி அவரை அப்பொழுதே சாமானரை கழித்து போய் 1000 ரூபாய்க்குரிய வெள்ளியை நிறுத்தி வைத்து வேலாயுதனை அழைத்து வெள்ளியை மோட்டார் வண்டியில் வைக்க செய்தார். செட்டியார் 1000 ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்துவிட்டு வெளியில் போய் மோட்டார் வண்டியில் ஏறிக்கொண்டு போய்விட்டார். அவரையும் வெள்ளியையும் அவருடைய வீட்டில் கொண்டு போய் சேர்த்துவிட்டு வேலாயுதம் 1/4 மணியில் வந்து சேர்ந்தான். அதன் பிறகு சமய சஞ்சீவியை மோட்டாரை ஓட்டலுக்கு கொண்டு போய்விட அவர் தமது சாப்பாட்டை அங்கு முடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். அதற்குள் வெள்ளியங்கிரியும் தமது சாப்பாட்டை முடித்து கொண்டார். சமய சஞ்சீவி சௌகரியமான ஒரு அறையில் படுத்துக்கொண்டார். வெள்ளியங்கிரி இன்னொரு அறையில் படுத்துக்கொண்டார். வெள்ளியங்கிரி இன்னொரு அறையில் படுத்தார். மற்றவர்கள் வேறு இடங்களில் படுத்துக்கொண்டனர். வெள்ளியங்கிரி 2 தினங்களில் தாம் நடத்திய விவகாரங்களை பற்றியும் வியாபாரத்தை பற்றியும் பெரிதும் சந்தோஷமடைந்தவராக விழிப்பிலேயே ஆனந்த கனவு கண்டபடி இரவு நெடுநேரம் வரையில் ஆனந்த சாகரத்தில் மிதந்து கிடந்து கடைசியில் தூக்கத்தில் ஆழ்ந்து போய் பொழுது விடிந்த பின் விழித்து எழுந்து கொண்டார். எழுந்தவர் தமது காலை கடன்களை முடித்து கொண்டவுடன் சமய சஞ்சீவி படுத்திருந்த அறைக்குள் போய் பார்க்க அவர் அங்கு காணப்படவில்லை. அந்த அறைக்குள் இருந்த மேஜையின் சொருகு பெட்டி வெளியில் சிறிதளவு நீண்டிருந்தது தெரிந்தது. முதல் நாள் இரவு தாம் அதை பூட்டிவிட்டு போயிருக்க அதை எப்படி திறந்து கொண்டிருக்கும் என்று திடுக்கிட்டவராக அவர் உடனே சென்று அதை இழுத்து பார்க்க 2 தினங்களில் சேர்த்த பணமான 1000 ரூபாயும் சொச்சமும் காணப்படவில்லை. அவருடைய கண்களுக்கு அதை உண்மை போலப்படவே இல்லை. அவர் சற்று நேரம் அப்படியே மயங்கி நின்ற பின் வேலாயுதத்தை கூப்பிட்டு சமய சஞ்சீவி எங்கே என்று வினவினார். வேலாயுதம், விடியற்காலை 5 மணி சமயம் இருக்கும்.
அவர் வந்து என்னை எழுப்பி தாம் அவசரமாக ஒரு இடத்திற்கு போய்விட்டு வருவதாக சொல்லிவிட்டு போனார் என்றான். அதை கேட்கவே வெள்ளியங்கிரியின் குழப்பம் அதிகரித்தது. சமய சஞ்சீவி பெரிய போலீஸ் அதிகாரி. தலைமை ஆஃபீஸ் மேனேஜரிடமிருந்து கடிதம் வாங்கி கொண்டு வந்தவர். அவர் விடியற்காலம் வரையில் இருந்திருக்கிறார். அப்படி இருக்க பணத்தை அவர் எடுத்திருக்க மாட்டார் என்னும் எண்ணம் அவருடைய மனதில் உண்டாயிற்று. ஆகவே பணம் காணாமல் போன செய்தியை அவர் வேலாயுதனிடம் தெரிவிக்க, அவன் அதை கேட்டு மிகுந்த ஆச்சரியமடைந்தவனாக, இது பெரிய வேடிக்கையாக இருக்கிறதே, நமக்கெல்லாம் சாப்பாடு போட்டவுடன் நமக்கு இதில் சமையல்காரன் தன்னுடைய வீட்டிற்கு போனான். வீட்டை பெருக்கிவிட்டு மாலையில் தன் வீட்டிற்கு போன வேலைக்காரி இப்போதுதான் வந்திருக்கிறார். ஆகையால் அவர்கள் இருவர் மேலும் நான் சம்சயம் கொள்ள வகையில்லை. நானும் நீங்களுமே இரவில் பங்களாவில் இருந்தவர்கள். நான் எங்கேயும் போகவில்லை. நீங்களோ பணத்திற்கு உத்தரவானவர்கள். இரவில் இங்கே படுத்திருந்தவரே பெரிய போலீஸ் அதிகாரி. இப்படி இருக்க பணத்தை யார் திருடியிருப்பார்கள் என்றான். வெள்ளியங்கிரி, அது பெரிய கண்கட்டு வித்தையாகத்தான் இருக்கிறது. நாம் தூங்கிய சமயத்தில் அந்நியன் எவனாகிலும் வீட்டிற்குள் நுழைந்து பணத்தை கொண்டு போயிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எல்லாவற்றிற்கும் டெலிஃபோன் மூலம் விஷயத்தை போலீசாருக்கு தெரிவிக்கலாம் என்றார். அப்பொழுது வெளியில் ஒரு மோட்டார் வண்டி வந்து நின்ற சத்தம் கேட்டது. வேலாயுதம் மோட்டார் வண்டியில் யாரோ வந்திருக்கிறார்கள், யாரென்று பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்றதும் எதிரில் ஒரு மனிதர் வந்தார். அவர் யார் என விசாரித்ததும் வேலாயுதம் அவரை உபசரித்து அழைத்து கொண்டு போய் ஒரு நாட்காரியில் உட்கார வைத்துவிட்டு வெள்ளியங்கிரியை பார்த்து தனிவான குரலில், தலைமை ஆஃபீஸ் மேனேஜர் என்றான். அதை கேட்கவும் வெள்ளியங்கிரியின் உடம்பு நடுங்கியது. அவர் தாம் என்ன செய்வதென்பதை அறியாமல் ஒரு வினாடி தவித்த பின், வாருங்கள் என்று கூறி வந்தவரை உபசரித்தார். தாம் உத்தியோகத்தை ஒப்புக்கொண்டவுடன் முதலில் மேனேஜர் வந்திருக்க, அவரிடம் பணம் காணாமல் போன விஷயத்தை தாம் சொல்ல வேண்டியிருப்பதை பற்றி அவர் பெரிதும் சஞ்சலமடைந்தார். பின்னர் தாம் அதை சொல்லியே தீர வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தவராக, அதற்கு பூர்வ பீடிக்கையாக சமய சஞ்சீவி விஷயத்தை தெரிவிக்கத் தொடங்கி, நீங்கள் கொடுத்த கடிதத்துடன் நேற்றிரவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சமய சஞ்சீவி இங்கே வந்தார் என்றான். மேனேஜர் திடுக்கிட்டு வியப்படைந்து, என்ன, சமய சஞ்சீவியா? யார் அவர்? நான் யாருக்கும் கடிதம் கொடுக்கவில்லையே. நீங்கள் சொல்வது பெரிய வேடிக்கையாக இருக்கிறதே என்றார். அதை கேட்ட வெள்ளியங்கிரியின் முகம் ஆட்டமடைந்தது. அவர், அடடா, ஆசாமி எவனோ திருடன் போல் இருக்கிறதே, மிக சாமர்த்தியமாக எல்லாரையும் ஏமாற்றிவிட்டு 1000 ரூபாய் வரையில் அடித்து கொண்டு போய்விட்டானே என்றார். மேனேஜர் சம்சய பார்வையாக வெள்ளியங்கிரியை பார்த்து, என்ன ஐயா கதை சொல்கிறீர்? விற்பனை செய்த பணத்தை எல்லாம் என்ன செய்தீர்? மழைக்கு மறையப்போன இடத்தில் கைவரிசையை காட்டியது போல இங்கும் காட்டுகிறீர்களா என்று கோபமாகவும் அதற்றலாகவும் கூறினார். அதை கேட்ட வெள்ளியங்கிரி மிகுந்த மனவேதனையும் சஞ்சலமும் அடைந்தவராக நிரம்பவும் பணிவாக மறுமொழி கூடத் தொடங்கி, ஐயா, நீங்கள் என்மேல் கோபமாக பேசுவதை பார்த்தால் பணம் போய்விட்டதென்று நான் பொய் சொல்வதாக நீங்கள் நினைப்பது போல தெரிகிறது. நான் இந்த இடத்திலேயே இருக்கிறேன். வேலாயுதனும் என்னுடன் கூடவே இருக்கிறான். அதோ பாருங்கள், மேஜின் பூட்டு பெயர்க்கப்பட்டு இருக்கிறது தெரிகிறது. நான் செய்திருந்தால் இப்போது நான் இங்கே இருப்பேனா? இன்னமும் கையில் இருக்கும் 1000 ரூபாய் செக்கையும் வெள்ளி முதலிய விலைப்பெற்ற சாமான்களையும் அபகரித்து கொண்டு மறைந்திருப்பேன் அல்லவா என்றார். மேனேஜர், இதையெல்லாம் ஒரு சாட்சியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? இங்கேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அபகரிக்கலாம் என்ற உத்தேசம் உமக்கு இருக்கலாம். வேலாயுதனுக்கு நீர் சொன்னது தானே, அவனுக்கு இதில் வேறு யாராவது பணத்தை கொண்டு போனதை கண்டானா? அவன் நேரில் பார்த்திருந்தால் ஆளை அவன் பிடித்திருக்க மாட்டானா? நீர் சொல்வதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. பொருளை உம்மிடம் ஒப்படைத்தோம். அதையும் விற்பனையாகும் பணத்தையும் ஜாக்கிரதையாக எங்களிடம் ஒப்புவிக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு. நீர் இதுவரையில் 2000 ரூபாய்க்கு சாமான்களை விற்றிருக்கிறீர். 1000 ரூபாய் செக்கு போக பாக்கி 1000 உம்மிடம் இல்லை. உமக்கு 200 ரூபாய் தரகு சேர வேண்டும். அதுபோக 800 ரூபாய்க்கு நீர் என்ன வழி சொல்கிறீர்? நான் என்ன சொல்லப்போகிறேன்? என்னிடம் இப்போது கையில் ஒரு காசு கூட இல்லை. நான் இன்னும் 800 ரூபாய்க்கு விற்கிற வரையில் எனக்கு தரகு தேவையில்லை. 8000 ரூபாய்க்கு எனக்கு 800 ரூபாய் தரகு கிடைக்கும். அதை நீங்கள் இந்த நஷ்டத்திற்கு ஈடு செய்து கொள்ளுங்கள். ஆரம்பத்திலேயே இப்படி கண்ணில் குட்டிக் கொள்கிற மனிதரை நம்பி பெரிய சொத்தை இன்னும் இங்கே வைப்பது எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஆனாலும் இது முதல் தடவையாகையால் நாங்கள் உம்மை எச்சரிக்கிறோம். இன்னும் 800 ரூபாய்க்கு பொருட்கள் விற்கிற வரையில் எனக்கு தரகு தேவையில்லை என்று ஒரு கடிதத்தில் எழுதி அடியில் கையெழுத்து செய்து கொடும். அதை நான் கொண்டு போய் முதலாளியிடம் கொடுக்கிறேன் என்றார். அதைப் போலவே வெள்ளியங்கிரி ஒரு கடிதம் எழுதி அதையும் 1000 ரூபாயும் செக்கையும் கொடுக்க, அவைகளை பெற்றுக்கொண்ட மேனேஜர் அங்கிருந்து புறப்பட்டு வெளியில் போய்விட்டார். காரைக்கால் என்பது பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பட்டணங்களில் ஒன்று. அதற்கு சுமார் 4 மைல் தூரத்தில் பனங்காட்டூர் என்னும் பெயருடைய ஒரு சிறிய ஊர் இருக்கிறது.
அந்த ஊரில் ஓர் அய்யனார் கோவிலும் சுமார் 50 வீடுகளும் 50,000 பனைமரங்களும் இருக்கின்றன. அந்த வீடுகளில் வசிப்போருடைய வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் முழுவதும் அந்த பனைமரங்களிலேயே அடங்கியிருந்தது. நிலங்களை உழுது சாகுபடி செய்வதை அவர்கள் அறியார்கள். அந்த பனைமரங்களிலிருந்து கல், பதநீர், பனை வெல்லம், பனம் கல்கண்டு, நொங்கு, பனம்பழம், பனைமட்டை, பனைநார், பனைத்தூளங்கள் ஆகிய பொருட்களை சேகரித்து அருகிலுள்ள பெரிய ஊர்களில் கொண்டு போய் விற்று அதனால் பொருள் திரட்டி தங்களுக்கு தேவையான நெல் முதலிய சகலமான சாமான்களையும் இதர இடங்களிலிருந்து பெற்று ஜீவனம் நடத்தி வந்தனர். அந்த 50 வீடுகளிலும் 5 வீடுகள் ஓட்டு வீடுகள், மற்றவை பனைமட்டையால் வேயப்பெற்ற கூரை வீடுகள். அந்த 5 வீடுகளில் இருந்தோருக்கு அவ்வூரில் இருந்த பனைமரங்களில் பெரும்பாலும் சொந்தமானவையாதலால் இவர்கள் கொழுத்த பணக்காரர்கள் என்று கருதப்பட்டார்கள். மற்றவர்கள் ஏழைகள். 5 வீட்டுக்காரர்களும் ஏராளமான மாடுகளையும் ஆடுகளையும் வைத்து வளர்த்தனர். அவர்களுக்கு தேவையான பால், தயிர், நெய் முதலியவற்றை அந்த மாடுகள் அதிலிருந்தே எடுத்து அவர்கள் அதனை உபயோகப்படுத்தி கொண்டிருந்தனர். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அத்தியாவசியமாக இருந்த மாமிச உணவை தரும் பொறுப்பை அவரவர்களுடைய ஆட்டு மந்தைகள் வகித்தன. அவர்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் பகல் வேளைகளில் அவருடைய பனைத்தோப்புகளின் அடியில் இருந்த புல்தரைகளில் மேய்ந்தன. அவைகளை மேய்த்தவர்கள் சுமார் 18 வயதிற்குட்பட்ட பையன்களும் 14 வயதிற்குட்பட்ட சிறுமியர்களுமே ஆவர். மேற்படி பனந்தோப்புகளின் நடுவில் இருந்த ஒரு குளம் எல்லோருக்கும் பொதுவானது ஆகையால் வெயில் வேளைகளில் மாட்டுக்கார பையன்களும் சிறுமிகளும் தங்கள் கால்நடைகளை ஓட்டிக்கொணர்ந்து அந்த குளத்தில் தண்ணீர் குடிக்கச் செய்து ஆலமர நிழல்களில் தேக்கிவிட்டு தம் தோளின் மேல் கட்டி போட்டு கொண்டிருக்கும் தமது ஆகாரத்தை எடுத்து வைத்து கொண்டு உண்டுவிட்டு வெயில் சற்று தணிந்தவுடன் மறுபடியும் மேய்ச்சல் தரைக்கு கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு போவது வழக்கம். அவ்வாறு வருவோர் சுமார் 6-7 பேர் ஆதலால் அவரவர் தம் வயிற்றுப்பசி கணக்கின்படி வெவ்வேறு நேரங்களில் வந்தாராதலாலும் எல்லோரும் ஒரே காலத்தில் கூடி சந்திப்பது பெரும்பாலும் வழக்கமில்லை. ஆனால் அந்த ஊர் மிகவும் சிறியதாகையால் அவ்விடத்தில் ஒருவரோடொருவர் பழகி நட்பாகவே இருந்தார்கள். முன் ஏற்பாட்டின்படி ஒரு குறித்த மணி நேரத்தில் வந்து ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் காட்டி அவைகளை நிழலை நிறுத்திவிட்டு ஆலமர நிழலில் உட்கார்ந்து சந்தோஷமாக பொழுதை போக்குவதும் இருவரும் கொண்டு வந்துள்ள ஆகாரங்களை ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து கொள்வதும் வெற்றிலைப்பாக்கு புகைகளை உபசாரம் நடத்தி கொள்வதுமாக இருந்துவிட்டு போவது வழக்கம். அவ்வாறு நட்பாக இருந்தவர்களில் இருவரை நாம் இங்கு குறிப்பிட வேண்டும். முருகன் எனப்படும் பையனுக்கு சுமார் 17 வயது இருக்கலாம். அவன் அழகான தோற்றமுடையவன், கள்ளம் கபடம் மற்ற குழந்தையின் சுபாவமுடையவன். தன்னோடு பழகுகிறத்தில் அன்பாக நடந்த அவர்களுடைய பிரியத்தை மிக சுலபத்தில் கவர்ந்து கொள்ளவிடையவன். அவன் தனக்கு தூரபந்து என்று சொல்லிக்கொண்ட ஒருவர் வீட்டில் அவனுடைய குழந்தை பருவத்திலிருந்து அனாதையாக வளர்ந்தவன். அவர்கள் தங்களுடைய கால்நடைகளை மேய்க்கும் உத்தியோகத்தில் அவனை நியமித்திருந்தனர். தனது தாய் தகப்பன் முதலியோர் யாவர் என்பதையோ தனது சொந்த ஊர் எது என்பதையோ அவன் அறிய மாட்டான். அவர்கள் தயவாக இட்ட சாப்பாட்டை உண்டு அவன் அந்த உபயோகத்தை செய்து வந்தான். அவனுடைய வசத்தில் சுமார் 20 மாடுகளும் 50 ஆடுகளும் இருந்தன. அவனுடன் நட்பாயிருந்தது ஒரு இளம்பெண். அவளுக்கு வயது சுமார் 14 இருக்கலாம். அவள் தாட்டியான சரீரமும் சுறுசுறுப்பான சுபாவமும் பிரியமாக இருப்போரிடம் தானும் பிரியமாக நடந்து கொள்ளும் இலகிய மனதும் உடையவள். ஓர் ஆண் பிள்ளையைப் போல அவள் ஓடி பாய்ந்து மாடுகளை அதட்டி அடக்கி ஒடுக்கி சகல காரியங்களையும் நடத்தி வந்தாள். அவளுடைய பெயர் பாஞ்சாலி என்பதும் அவளை மற்றவர் பாஞ்சாலம் என்று செல்லமாக அழைத்தனர். அவளும் நமது அனாதை முருகனும் பல வருஷ காலமாக ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒருவரோடொருவர் பேசி பழகி கொண்டிருந்தனர். இருவருக்கும் ஏற்பட்ட ஆழ்ந்த பிரியத்தினால் கட்டுப்பட்டு அந்யோன்யமான நட்பினர் ஆகிவிட்டனர். பாஞ்சாலி அவளுடைய பெற்றோருக்கு ஒரே மகளாதலால் அவளை அவர்கள் மிக அருமையாக போற்றி வளர்த்தனர். அவளுக்கு பகல் வேலைக்கு மாதுரியமான போஜனம் வந்திருக்கும். முருகன் அனாதையாதலால் அவனுடைய தூர பந்துக்களான இரக்கமற்ற கூடியவர்கள் புளித்துப்போன கூழையும் 2 வெங்காயத்தையும் அவனுக்கு கொடுத்தனுப்பி இருப்பர். ஆரம்பத்தில் அவன் மிக பாடுபட்டு அதை உண்டு வந்தான். பாஞ்சாலியின் நட்பு முற்ற அவள் அவனுடைய நிலைமையைக் கண்டு இரக்கம் கொண்டு தனது வீட்டிலிருந்து இருவருக்கும் காணத்தக்க மாதுரியமான ஆகாரத்தை எடுத்து வந்து அவனுக்கு கொடுத்து தானும் உண்பாள்.